பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பொலிஸ் மா அதிபரை நடுவீதியில் கொலை செய்யும் திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். අපි වත්මන් පොලිස්පති தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு மிகவும் கௌரவமாக கூறுகின்றோம். நீங்கள் இப்போதாவது அரசாங்கத்துக்கு அடி வாங்கி போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் இடம்பிடிப்பதை நாம் விரும்பவில்லை. ඉතිහාසගත වේ. இந்த கருத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்கான பொறுப்பு கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் அதற்கமைய கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் இன்று அறிக்கை தாக்கல் செய்தனர். சாகர காரியவசமின் தொகுக்கப்படாத காட்சிகளையும் ஒளிபரப்பப்பட்ட காட்சிகளையும் ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு போலீசார் நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியதுடன் பிரதான நீதவான் அதற்கு அனுமதி வழங்கினார். இதனிடையே சாகர காரியவசம் இதற்குள் அரசியல் சதிகள் இருப்பதாக தோன்றுகிறது. மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான நம்பிக்கை சீர்குலைக்கும், அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான நம்பிக்கை சீர்குலைக்கும் சதி என்றே எமக்கு தோன்றுகிறது. எனவே கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் முறைப்பாடு செய்தோம். போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றோம். இது தொடர்பில் உடனடியாக விசாரணை ஒன்றை ஆரம்பியுங்கள், விசாரணை முன்னெடுங்கள். அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதியாகவே நாம் இதனை கருதுகின்றோம். பொதுமக்களை கிளர்ந்தெழச் செய்யும் சதி என்பதே